வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமில் தான் இந்தியாவின் மிக உயர்ந்த அரசு வேலை வாய்ப்பு தரும் எக்ஸாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற டாப் அதிகாரிகள் இந்த எக்ஸாம் மூலமாக தான் தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஏஜ் பார்த்திங்கன்னா 21 வயது முதல் 30 வயது வரை இருக்கலாம். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும். எனி கிராஜுவேஷன், அதாவது எனி டிகிரியில் நீங்கள் உள்ளே போகலாம். எந்த காலேஜ் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், எந்த குரூப்பாக இருந்தாலும் அதில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டாப் சர்வீஸ் எக்ஸாம்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஏஎஸ், அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வேலை செய்வாங்க. முழு மாவட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இவங்களுக்கு இருக்கும். பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது இவங்க தான். நெக்ஸ்ட்டு ஐபிஎஸ், அதாவது இந்தியன் போலீஸ் சர்வீஸ். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். எஸ்பி, டிஜிபி போன்ற போஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். கிரைம் கண்ட்ரோல் இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். தேர்டு ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஃபாரின் கண்ட்ரியில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். எம்பசி, டிப்ளமசி வேலைகள் இதில் இருக்குது. ஃபோர்த்து ஐஆர்எஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி போன்ற ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை ஹேண்டில் பண்ணுவார்கள். டேக்ஸ் கலெக்ஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இதில் முக்கியமான வேலைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சியில் மொத்தம் என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். 2 இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். தேர்டு இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஃபோர்த்து இந்தியன் போஸ்டல் அண்ட் டெலகிராஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் குரூப் ஏ. ஃபிஃப்த்து இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ் குரூப் ஏ. சிக்ஸ்த்து இந்தியன் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் குரூப் ஏ. செவன்த்து இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ் குரூப் ஏ. எயித்து இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். நைன்த்து இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி சர்வீஸ். 10th இந்தியன் போஸ்டல் சர்வீஸ். 11th இந்தியன் சிவில் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ். 12th இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ். 13 இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ். 14 இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ். 15 அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ். 16 இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸ். 17 இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். 18 அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இன் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். 19 சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ். 20 ரயில்வே போர்டு செக்ரட்டரியேட் சர்வீஸ். 21 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ். 22 கஸ்டம்ஸ் அப்ரைசஸ் சர்வீசஸ். 23 டெல்லி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷதீப், டாமன், டையூ அண்ட் டாரா நகர் ஹவேலி சிவில் சர்வீஸ். 24 டெல்லி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷதீப், டையூ அண்ட் டாமன் போலீஸ் சர்வீஸ். 25 பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ். 26 பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ். இந்த எக்ஸாம் எல்லாமே ரொம்ப ஈஸி கிடையாது, ஆனால் அது இம்பாசிபிளும் கிடையாது. டெய்லி கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ப்ளஸ் ரைட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நீங்களும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ.